ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. ஒரு நாள் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் கனவுல கடவுள் வந்தார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் கடவுள்கிட்ட, கடவுளே உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா, உங்களுக்கு டைம் இருக்குதா அப்படின்னு கேட்டான். கடவுளும் என்னுடைய நேரத்திற்கு ஏது முடிவு, கேளு கேளு அப்படின்னு சொன்னார். இவனும் கடவுளே நீங்க இந்த மனிதர்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா. கடவுளும் சிரித்து கொண்டே, பாவம் இந்த மனிதர்கள், அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது சீக்கிரம் வளரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் குழந்தையாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவனும், என்ன கடவுளை இப்படி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விளக்கிதான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். கடவுளும் இந்த மனுஷங்க எல்லாம் உடல் நலத்தை பற்றி கவலைப்படாம பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிட்டு இருக்காங்க. கடைசியில உடல் நலம் கெட்டு போனதுக்கு அப்புறம் சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவழிச்சு இழந்து போன அந்த உடல் நலத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இவனும், ஆமா ஆமா, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு, கடவுளை இன்னும் ஏதாவது சொல்லுங்க கடவுளை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டான். கடவுளும் இந்த மனுஷங்க எல்லாம் சாகாம இருக்கிறதுக்காகவே வாழணும்னு ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க, கடைசியில வாழாமலே இறந்து போயிடுறாங்க அப்படின்னார். இவனும் ரொம்ப சோகத்துல மூழ்கிட்டான். இந்த மனுஷங்க எல்லாம் என்ன பாக்குறதுக்காக கோயிலுக்கு வர்றாங்க, என்ன பாக்குறதுக்காகவே காசு கொடுக்கறாங்க, எனக்கும் காணிக்கையா காசும் தர்றாங்க, தந்துக்கிட்டு என்கிட்டயே காசும் கேட்குறாங்க, நான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே கடவுளும் சிரித்தார். இவனும், ஆமா கடவுளை கேட்கறதுக்கு நல்லா வேடிக்கையா தான் இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. கடவுள் மீண்டும் தொடர்ந்தார். பாவம் அந்த மனுஷங்க ரூபா கொடுத்தா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பொழுதும் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்கிறது பாவம் இந்த மனிதர்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு சோகத்துல மூழ்கி போனார். மறுபடியும் கடவுள் தொடர்ந்தார். நாம எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணத்தை எந்த வழியில சேர்த்தோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே கொஞ்சம் மௌனமானார். இவனும், கடவுளே என்ன ஆச்சு சொல்லுங்க கடவுளே அப்படின்னு கேட்டான். கடவுளும், உன்னை எல்லாரும் நேசிக்கணும்னு நீ அவங்கள வற்புறுத்தவே கூடாது, அவங்க உன்னை நேசிக்கிற அளவுக்கு நீ நடந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. இவனும், ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு கடவுளே, ஆமா நான் இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு முழிச்சான். விடிஞ்சிருச்சு, அச்சோ விடிஞ்சிருச்சு, கடவுளும் காணலையே, எல்லாம் முடிச்சுதா கனவா அப்படின்னு நினைச்சா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நாமளும் நல்லபடியாக வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும். இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.